இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மாப்பிள்ள மாதிரி இங்க வந்து நிப்பன்னு எனக்கு என்ன தெரியும்? அதுவும் பல்வேந்தர் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்க. எப்ப பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்கு தான் நீ நடந்துக்கிற. நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். நான் எப்பவுமே அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே உன்னோட பேச்ச கேட்டு தான் நடந்துப்பேன். அதாவது இங்க நீதான் எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு பண்ணுவ, உன் இஷ்டத்துக்கு நடந்துப்ப. நீ என்ன சொன்ன? முதல்ல பல்வேந்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. யார் சொன்னா? ஐ சி மாப்பிள்ள வேஷத்துல பல்வேந்தர் மாதிரி வந்து உட்கார்ந்ததும் நான் சொல்லிதான் நீ பண்ணியா? இல்ல, அது என்னோட சூப்பர் ஐடியா. பட் இந்த சூப்பர் ஐடியாவை எதுக்கு போட்டேன்? யோசி, நல்லா யோசி, எதுக்காக பண்ண? இதுல தப்பு யாரோட தப்பு? எல்லாம் உன் தப்பு தான். உன்னோட தப்புனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். இதுல ஏன் தப்பா? அப்படியா? சரி, அதெல்லாம் விடு ரிஷி. இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. கமலிக்கும் பல்வேந்தருக்கும் இப்ப கல்யாணம் நடந்தே ஆகணும். அவன் வேற அவளை ஏமாத்திருக்கான். லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான். அவ வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அவ வயித்துல பாவம் குழந்தை இருக்கு. இப்போ கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதாவது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஆனா நீ வந்து தடுத்துட்ட. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா நடக்கும். என்னது? கல்யாணம் தான். பல்வேந்தருக்கும் கமலிக்கும். எப்படி நடக்கும்? நான் இருக்கல, அதோட நீ என் கூட இருக்கல. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தோன்னு போய் அப்ப இம்பாசிபிள்னு எதுவுமே இல்ல. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே நம்ம டிக்ஷனரியில கிடையாது. டோன்ட் வரி, நாம இருக்கோம்ல, நாம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரி, நீ முதல்ல ட்ரெஸ்ஸ கழட்டு. இங்கயா? இங்க போ முன்னாடியா? இல்ல வேண்டாம், நல்லா ரிஷி, நீ அட இந்த ட்ரெஸ் முதல்ல கழட்டுன்னு சொல்றேன். ஓ, அது அப்படி சொல்லிருக்கணும்ல. நான் இந்த ட்ரெஸ்ஸ கழட்டி பல்வேந்தருக்கு போடணும்னு சொல்லிருக்கணும். ஆனா நீ எப்படி சொன்ன? ட்ரெஸ்ஸ கழட்டுன்னு சொன்ன. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு உனக்கே நல்லா இல்ல, தெரியும். எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படி கேட்டிருப்பேனா? தெரியாதனால தான் கேட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா ட்ரெஸ்ஸ கழட்டுன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி டைம் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் முதல்ல நீ இந்த ட்ரெஸ்ஸ கழட்டு. நேரமாகுது. இரு, உடனே ட்ரெஸ்ஸ கழட்டுறேன். ஐ மீன் சேஞ்ச் பண்றேன். இந்த பல்வேந்தர் ட்ரெஸ் இருக்கே பயங்கரமா நாறுது. ரிஷி, ஒரு நிமிஷம் இரு. என்ன ஒரு நிமிஷம்? இப்ப நீ தானே சொன்ன ட்ரெஸ் கழட்டு, ஐ மீன் சேஞ்ச் பண்ணுன்னு. இப்ப பிளானிங் சேஞ்ச் பண்ணிட்டியா? இப்போ கழட்டு. ஐ மீன் சேஞ்ச் பண்ணு. சீக்கிரமா பண்ணு. பல்வேந்தர், காலம் முழுக்க நீ இப்படியே இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். மத்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என்ன பண்றது? கமலிக்காக உன்னை எழுப்பிதான் ஆகணும். அண்ணிமா வேற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதை நிறைவேற்றணுமே. நான் உன்னை எழுப்புறேன். இப்ப எழுப்புறேன். என்னாச்சு? என்னடா பண்ண? என்ன அடிக்கிறியா? மயக்கம் தெளிய வச்ச உன்னை அடிச்சேன். வேற என்ன பண்றது? உன் மயக்கம் தெளியணும்ல. மறுபடியும் தெளிய வச்ச? என்ன மறுபடியும் அடிக்க போறியா? எங்கடா உன் அண்ணன் ரிஷி? அவரு போயிட்டாரு. மாமா விரட்டி விட்டாரு. அடச்சே, மாமா விரட்டிட்டாரா? மரியாதையா உண்மையை சொல்றா. ஏய், என்ன பேசிட்டு இருக்க பல்லு? உன் மயக்கத்தை தெளிய வச்சேன். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்னத்த பேசுறது? இங்க எதுக்கு வந்தான்? என் கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தான் அவன். நீ அதுக்கு தான் வந்தியா? ஆமா, நிப்பாட்ட தான் வந்தோம். ஆனா முடியலையே. அவருக்கு உரிமை இல்ல, அதான் எங்களால முடியல. அப்படியா? சரி, லட்சுமி எங்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? வந்து கீழே வந்து பாரு. வா. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? வேற வழி இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. அவனை போய் கூட்டிட்டு வான்னு மாமா தான் என்ன அனுப்பி வச்சாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம நானே வந்தேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் உன்ன ரெண்டு அறையிலான்னு. ஆனா இல்ல வேண்டான்னு விட்டு. இப்ப எதுக்கு நீ பல்லெல்லாம் உடைக்கணும்? அடிக்கிறதுக்கு கை ஓங்குறல்ல, நான் போறேன். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலனா 6 மாசத்துக்கு முகூர்த்தமே கிடையாது. அப்புறம் தனியா நிப்ப. 6 மாசத்துல ரிஷி ப்ரோவும் அண்ணியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வையே, அப்புறம் உன் கதை அம்போதான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவ? மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவ. உன்னை எழுப்ப யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் தனியா சுத்த வேண்டியதான். தனியா இருக்க போறியா என்னங்கறத நீயே டிசைட் பண்ணிக்கப்பா. அப்புறம் தனியா லக்ஷ்மின்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இவன் எதுக்கு ஹெல்ப் பண்றான்? சிக்கடாத கெட்டு போகட்டும். லக்ஷ்மி கல்யாணம் பண்ணா ஒத்துக்கிட்டா, அவளோட அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. அப்ப கல்யாணம் நடந்தே தீரும். இனி யாராலையும் தடுக்க முடியாத. இந்த தடவை கல்யாணம் நடக்கும். ரிஷி இந்த வாட்டி அடிச்சு விரட்ட தான் போறேன் பாரு. லக்ஷ்மியோட பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேன்.
அட இந்த பல்விந்தர் டூ வாட்? ஏன் இவ்ளோ லேட் ஆக்குறான்? என்ன பிரச்சனை வந்தது? ஒரு தடவை முகூர்த்தம் போயிடுச்சுன்னா கல்யாணம் நடக்காது. இது கல்யாணம் இல்ல, மகாபாரதம் நடக்குது. ஏதாவது தடங்கள் வருது, அது வருது, இது வருது, ஏதாவது நடக்குது. ஏன் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கலையா என்ன? இந்த தடவை டயத்துக்கு வரலன்னா அவன் மண்டையிலேயே நான் தேங்காய் உடைச்சிருவேன். 1 நம்பர் மங்கி. அது அவன் வந்துட்டான். என்ன? அவன் வந்துட்டான்னு சொன்னேன். ரெண்டு காட்டு பூனி இங்க தான் உக்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ விஷயம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அக்காளுக்கு இவளுங்க பாதுகாப்பா? அப்போ கல்யாண பொண்ணு லக்ஷ்மி தான். ஹேப்பன் வாட் டாங்கி மங்கி? ஏன் லேட் பண்ண? மாப்பிள்ள பையா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? தெரியும்ல, முகூர்த்தம் வாக்கிங் ஆயிடும். எங்க இருந்த? டெல் டெல். போதும் இந்த டிராமா எல்லாம். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா தாலி கட்டி டிராமாவை முடி. ரைட் ரைட், யூ ஆர் ரைட். டிராமாலாம் எண்டு. அட பண்டிதரே, ஆரம்பிய. முகூர்த்தம் முடிஞ்சிட போகுது, சீக்கிரம் முடிக்கணும். இல்லனா 6 மாசத்துக்கு வேற முகூர்த்தம் கிடையாது. ஏன் 6 மாசத்து மாவன? எதுக்கு 6 மாசம் நிக்கணும்? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி முடியேன். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்.